கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவர்கள் நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெறைய சோதனைகள் இருக்கு. எப்பொழுதும் நம்ம வாழ்க்கை வனாந்தரமா இருக்கு. இந்த வனாந்தரமான வாழ்க்கை, இந்த சோதனையுள்ள வாழ்க்கை எப்ப முடியும்னே தெரியலன்னு சொல்லி நம்ம நெறைய நேரம் யோசிச்சது உண்டு இல்லையா? ஏன்னா, நம்மனால அந்த வனாந்தரமான வாழ்க்கைய நம்மளால தனியா கண்டிப்பா பாஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா, நமக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை அல்ல, கடவுள் ஆவியுள்ள வாழ்க்கை நமக்கு தேவை. இல்ல இயேசு கிறிஸ்து நீங்க பாருங்களேன். யோர்தான் நதியிலேருந்து வராரு. அதாவது யோவான் ஞானஸ்நானம் குடுத்தோனே, புறா போல ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல இறங்குறாங்க. ஆவியில் நிரம்பினவரா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு வரும்போது, ஆவியானவர் என்ன பண்றாரு 40 நாள் அவர சோதிக்கிறதுக்காக வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போறார். யார் மூலியமா சோதிக்கப்படுறார்? சாத்தான் மூலியமா. அவர் பிறக்கும்போது ஆவியானவரால தான் பிறந்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்து அவ்ளோ வல்லமையா இருந்தாலும், அவருக்கும் ஒரு சோதனை வருது. ஏன்னா, தேவன் அவர் ஒரு ஒரு பெரிய திட்டத்துக்கு கொண்டு போறார். அடுத்த 3 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஒரு பெரிய ஊழியம் செய்ய வேண்டியிருக்கு. அதற்காக என்ன பண்றாரு? பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவ தயார் பண்றார். அது எப்படி தயார் பண்றாருன்னா, அவர பலப்படுத்துறாரு ஃபர்ஸ்ட். இல்ல ஆவியானவர கொடுத்து, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அவர கொண்டு போய் 40 நாள் வனாந்திரமான இடத்துல வச்சு அவர் டெஸ்ட் பண்றார். நம்ம வாழ்க்கைய நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம ஆவிக்குரியவரா இருக்கிறோமா? நெறைய நேரம் நமக்கு சோதனைகள் வருது. ஆனா, அந்த சோதனை கடவுள் நம்மள கூட்டிட்டு போறாரா? இல்ல சாத்தான் கூட்டிட்டு போறானான்னு நம்ம பார்க்கணும். கடவுள் நம்மள கூட்டிட்டு போனாருன்னா, நமக்கு ஒரு பெரிய அமைதி இருக்குங்க. ஒரு சமாதானம் இருக்கும். கடவுள் இந்த பாதையை நம்மள காப்பாற்றிருவாரு. நம்மள இந்த கரையை கடக்க வச்சுருவாருங்கிற ஒரு பெரிய நிம்மதி நமக்கு இருக்கும். அப்படி இல்ல, சாத்தான் தான் கூட்டிட்டு போறான்னா, நமக்கு வனாந்தரத்துல எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? டைரக்ஷன்ஸே இருக்காது. எங்க பார்த்தாலும் மணல் தான். குடிக்க தண்ணி இருக்காது, நிழல் இருக்காது. எங்க போவோன்னே நமக்கு ஒரு டைரக்ஷன்ஸ் இல்லாத வாழ்க்கை, இல்ல திசை இல்லாத வாழ்க்கை நமக்கு இருந்து கொண்டு இருக்கும். ஆனா ஆவியானவர் கூட்டிட்டு போம்போது, கடவுள் கூட்டிட்டு போகும்போது நம்மள பலப்படுத்துவாருங்க. இல்ல அதுதான் 40 நாளும் பார்த்தீங்கன்னா, யார் கூட போராடிட்டு இருக்காரு? சாத்தான் கூட. சாத்தான் என்ன பண்றான்னா, வசனத்தினால அவருக்கு நெறைய சோதனைகள் குடுக்குறான். நீங்க பாருங்களேன். ஒவ்வொரு வசனமா குடுக்குறான். அதுக்கு பதிலா என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவும் வசனத்த குடுக்குறார்ல. நெறைய நேரம் நமக்கும் நெறைய வசனங்கள் தெரியும். இல்ல நமக்கு மேபி 1 வசனம், 2 வசனம் தெரியும். ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்ன்னா, நீ முழு பைபிளும் தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நம்ம நெறைய நேரம் வசனத்தை தெரிஞ்சவர்களே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? வழி விலகி போயிர்றோம். ஏன்னா ஒரு வசனத்த கோட் பண்ணிட்டு, கர்த்தர் என்ன பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்கட்ட சொன்னாரா? இல்ல ஃபர்ஸ்ட்டு இந்த பைபிள்ல இருக்கிற எல்லாமே நமக்கு தான். ஆனா நமக்குன்னு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பார் ஆக்சுவலா. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்த தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம நெறைய நேரம் என்ன பண்ணிர்றோம்? மத்தவங்கள பார்த்து இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லி என்ன பண்றோம்? அத கேட்டுட்டு, அத கிளைம் பண்ணுன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? நெறைய நேரம் நம்ம சோர்ந்து போயிர்றோம். ஆனா தேவன் இந்த வனாந்தரமான வாழ்க்கையில கூட்டிட்டு போம்போது, நம்மள என்ன பண்றார்? புடமிடுகிறார். இல்ல அவருக்கு ஒரு வேலை வச்சிருக்காரு. நம்ம மூலியமா ஒரு வேலை ஆவணும். அந்த வேலைய முடிக்கிறதுக்காக தேவன் என்ன பண்றார்ன்னா, நம்மள வனாந்தரமான வாழ்க்கையில கூட்டிட்டு போறார். சும்மா கூட்டிட்டு போலங்க. ஆவியானவர் அபிஷேகத்தோட கூட்டிட்டு போறார். இல்ல இயேசு கிறிஸ்து பாருங்களேன், அந்த 40 நாளும் ஜெயிச்சு வெளிய வரார். நம்மளும் அப்படிதான். நல்ல வேதம் வாசித்து, ஆவியில நனைஞ்சு இருக்கும்போது, நம்மள தேவன் வனாந்தரமான வாழ்க்கையில கூட்டிட்டு போம்போது, நம்மளும் ஒரு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவளாய் நம்மளால வெளிய வர முடியும். கடைசியா நீங்க பாருங்களேன், நீங்க மத்தேயுல வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, தூதர்கள் பணிவிடை செய்தாங்களாம். மேல இருக்கிற தூதர்கள் பணிவிடை செய்தாங்க. நமக்கும் செய்வாங்க. அதுதாங்க. ஆனா நம்ம நம்ம தேவனுக்காக நம்ம விட்டுக் குடுக்குறோமா? மோசேவும் அப்படித்தானே இருந்தார் இல்லையா? 40 வருஷம் வனாந்தரமான வாழ்க்கை. எத்தன வருஷம்? 40 வருஷம். இயேசு கிறிஸ்துக்கு 40 நாள்னா, மோசேக்கு 40 வருஷம். ஏன்னா அவர தயார் பண்றதுக்கு 40 வருஷம் ஆச்சு. அவர் அன்லேர்ன் பண்ணணும். அதாவது என்னெல்லாம் அவர் கத்துக்கொண்டாரோ, மோசே எகிப்துல இருக்கும்போது என்னெல்லாம் கத்துக்கொண்டாரோ, அத எல்லாத்தையும் வெளிய விட்டுட்டு, நான் சொல்றத நீ கத்துக்கொண்டு, எனக்காக நீ ஊழியம் செய்யணும்னா, கடவுளுக்கு 40 வருஷம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா, மோசே மேபி ஈஸியா விட்டுக் குடுக்காம இருந்திருக்கலாம். அவர் சொல்றதெல்லாம் கேட்காம இருந்திருக்கலாம் இல்லையா? அதனால 40 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனா கடவுள் அத 40 வருஷத்துக்கு அப்புறம் அவர் பாருங்களேன், எவ்வளோ பெரிய மிராக்கிள். இந்த உலகம் காணக்கூடாத மிராக்கிள் எல்லாம் மோசே வச்சு செஞ்சிருக்காருங்க. இல்ல செங்கடல பிறக்குறாரு. 10 வாதைகள் எகிப்திற்கு குடுக்குறார். இல்லையா? ஆனா ஒண்ணு கூட இஸ்ரவேல் மக்களுக்கு வரல. அதுதாங்க கடவுள். இல்ல நம்மளையும் அதுக்காக தான் தயார்படுத்துறார். மேபி வனாந்தர வாழ்க்கையில நம்ம போய் டயர்ட் ஆயிருவோம். நம்ம வாழ்க்கையே இல்லாம போயிருவோம். நம்ம அழிஞ்சு போயிருவோம் நீங்க நினைச்சீங்கன்னா, அதெல்லாம் இல்லங்க. முடிவுல தேவன் நம்மள சம்பூர்ணமாய் அவருடைய கிரியைக்கு தக்கதாக நம்மள யூஸ் பண்றதுக்காக தான் அத பண்ணிட்டு இருக்காரு. நம்மளும் சோர்ந்து போகாம இருப்போம். நெறைய வசனங்கள் நம்ம படிப்போம். வேதத்த தியானிப்போம். வேதத்துல உள்ள மகத்துவங்கள நம்ம கத்துக்கொள்வோம். சாத்தான் இந்த மாரி விதைகள் போட்டுக்கொண்டே இருப்பான். அப்படி ஆயிரும், நீ இப்படி ஆயிருவ. இல்ல ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்தா கூட அந்த காய்ச்சல் பெருசாயிரும். இது நிமோனியா ஆயிரும். இல்ல ஒரு சின்ன பரு வந்தாலும் கேன்சர் ஆயிரும். உனக்கு உன்னால தாங்க முடியாது. உன்னால முடியாதுன்னு என்ன பண்ணுவான்? சாத்தான் விதைகள் போட்டுக்கொண்டே இருப்பான். ஆனாலும் வசனத்தை பிடிச்சுக்கொள்ளணும். இல்ல நமக்கு வசனம் தெரிஞ்சதுன்னா, என்னுடைய வனாந்தரமான வாழ்க்கையில என்ன கூட்டிட்டு போயிருவாரு. என்னை மீட்டுக் கொள்வாருங்கிற அந்த அந்த நிச்சயம் இருந்ததுன்னா, நம்ம வசனத்தை கொண்டு நம்ம மேற்கொள்ள முடியும். தேவன் நம்மளுக்காக வைத்த திட்டத்த நம்மனால செய்ய முடியுங்க.
அதனால நம்ம பயப்பட தேவையில்ல. நம்ம தேவனுக்காக காத்திருப்போம். நம்மள அவர மீட்க வல்லவரா இருக்கார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.